முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த இடத்துல வந்து இப்போ வழக்கினுடைய விசாரணையில கடந்த முறை தனி நீதிபதி நடத்தின விசாரணையில கூட அவங்க வந்து தர்கா நிர்வாகம் சொன்ன வார்த்தைகளை முழுசா கருத்தில் கொள்ளல அப்படிங்கிறதையும் இந்த இரண்டு நீதிபதிகளுடைய விசாரணையிலையும் தர்கா தரப்பினர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால அவங்களுடைய வாதங்களை கேட்கணும். ஒண்ணு என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, அடிப்படையில் அவங்களும் அதே சமூக நல்லிணக்கத்தை மையமா வச்சுதான் சொல்றாங்க, இது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க, இதை நிராகரிக்கிறாங்க. கோவில் மறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அறங்காவலர் குழு அப்படிங்கிறதே கோவில்ல இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் வரும்போது, கோவிலுக்கு இந்த மாதிரி வேற ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அதை கண்காணிக்கிறதுக்கும் அதுல தலையிட்டு அவங்க கருத்து சொல்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்குமான அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் அறங்காவலர் குழு. அப்ப அந்த அறங்காவலர் குழு உறுப்பினர்களை இந்த வழக்குல சேர்க்கணும். அதை சேர்க்காம தர்கா உறுப்பினர் சேர்க்கிறாங்க அப்படின்னா இதுல ஆட்சேபனை இல்லை அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லை பட்சத்துல ஏத்தலாம் அப்படின்ற இடத்துக்கு நோக்கி அவங்க நகரக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு கணிப்புல தான் வந்து கோவில் நிர்வாகம் அதை மறுக்கிறாங்க. அது ஆபத்துன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அறங்காவலர் குழுவை சேருங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல கூடிய தோணுல தீபம் ஏத்துற நடைமுறையை அவங்க ஏத்திருக்காங்க. அவங்க மறுக்கல, அவங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்லை. அந்த நடைமுறை தான் சரியானது, அதுக்குத்தான் ஆதாரம் இருக்கு, அதுதான் ஆகம விதிப்படி நடக்குது. அதனால அதை தொடர்றதுக்கு அனுமதிக்கணும். அதனால அறங்காவலர் குழுங்கிறது அவங்களுடைய கருத்துக்களும் சேர்க்கப்படணுங்கிறத அவங்க சொல்றது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து இது ஆபத்தாக மாறக்கூடும், தர்கா நிர்வாகம் ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க போய் தூண்ல தீபம் ஏற்றிட முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க ஆபத்தாக முடியுன்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. இன்னொன்னு, இப்ப அடுத்தடுத்து ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. என்ன பண்ணா, 1972ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற வழக்குல வந்து கோவில் நிர்வாகத்துல நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற உத்தரவே இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு கோவில் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஜோதி வாதிட்டு அவருடைய வழக்குகள் தாக்குகள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கோவில் தரப்பினுடைய வாதம் அப்படிங்கிறது முழுமையா முடிஞ்சிருக்கு. அப்படின்னா நீ அடுத்து அவங்களுடைய என்ன சொல்ல போறாங்க, அடுத்து யாருடைய வாதங்களை கேட்க போறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு நீதிபதி என்ன பதில் சொல்றாங்கன்றதும் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. அப்படின்னா இன்னும் யார் யார் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும்? இல்ல, இதுல வந்து இன்னும் தர்கா தரப்பினுடைய வாதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய வாதம் தெரிவிக்கப்படணும் ஒண்ணு. அப்புறம் மனுதாரர் அவருடைய தரப்பு வாதங்களையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்கிட்ட அரசிட்ட வந்து சில கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. இது என்ன தூண்கிறத நீங்க உறுதி பண்ணீங்களா, தீபத்தூண் இல்லை அப்படிங்க உறுதி பண்ணிருந்தீங்களா அப்படின்ற மையமா வச்சு சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதற்கான பதில்கள் உள்ளிட்ட விஷயங்களும் இன்னும் விசாரிக்கப்பட இருக்குது. அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு பின்பாகத்தான் அவங்க உத்தரவு போடுறதை பத்தி சொல்லுவாங்க. இந்த வழக்கு விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.